ஸோ 2026 பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமாக எடுக்கப்பட்ட அரூபி அப்படின்ற திரைப்படத்தை கோஹா ஓடிடி அமேசான் பிரைமில் எதுவுமே பார்த்தீங்கன்னா தமிழ் டூபிங் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி நம்ம அப்பா சோகமடிகள் போலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பத்மினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பெண்ணுடைய கதை வந்து சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணாக்க நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனில இவர் கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நைட் டைம்ல இவரோட கனவுல வித்தியாசமான ட்ரீம்ஸ் அப்படின்றது வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் பாலடைஞ்ச ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா நைட் டைம் போல ஒரு 2 திருடங்க போயிட்டு அந்த பத்மினி அடைச்சு வச்சிருந்த ஒரு பொக்கிஷத்தை பாத்தீங்கன்னா வெளியே எடுத்து வந்துடுறாங்க. சோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, நம்ம படத்தோட ஹீரோக்கும் இதுக்கும் என்னமான ஒரு லிங்க் இருக்கு, கடைசியானாச்சு அப்படின்றது அந்த படத்தோட வளர்ந்த ஸ்டோரியா பாத்தீங்கன்னா இருக்கு. மெயினா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இவங்க ஸ்டோரியை நெரேட் பண்ண விதம் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆனா போக போக பாத்தீங்கன்னா அது ஆன் ஸ்கிரீன்ல ரொம்பவே சொதப்பி இருக்காங்க. மெயினா படத்துல அந்த 10 மணி கேரக்டர் காமிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த ரொம்பவே ரொமான்டிக்கா காமிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்டிவேஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹாரர் ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு. தென் படத்தோட ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா பெருசா சுவாரஸ்யம் அப்படின்னு சுத்தமா இருக்காது. வேணும்னா அந்த ஹாரர் சீக்வன்ஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஃபைனலா படத்தோட கிளைமேக்ஸ்ல ஊட்டி ஒரு ட்விஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சுத்தமா புரியல. ஓவரால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆவரேஜான படமா தான் வந்திருக்கு. வேணா இந்த ரொமான்டிக் சீக்வன்ஸுக்காக இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப தமிழ்ல வெளியே வந்திருக்கு, செக் பண்ணி பாருங்க.